ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான வரமிளகாய் உப்பு கறி எப்படி செய்யலாம் சொல்லி தரப்போறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப பொருள் எல்லாம் தேவையில்லை, மசாலாவும் தேவையில்லை. வெறும் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, சிக்கன் இருந்தா போதும். இது ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம். இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு மசாலா எதுவுமே தேவையே இல்லை. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 15ல இருந்து 20 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த ஒரு 100 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு ஒரு முழு பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டுல சமைக்கிற எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து டேஸ்டே கொடுக்கும். அதனால நீங்க சின்ன வெங்காயம் கண்டிப்பா போட்டுக்கோங்க. கூடவே எடுத்து வச்சிருக்க 15ல இருந்து 20 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது நீங்க போட்டுக்கோங்க. கம்மியா வேணும்னா குறைச்சிக்கோங்க. இதுல காரம் எல்லாம் ரொம்ப இருக்காது, மசாலா இருக்காது, எதுவுமே இருக்காது. மசாலா வாசனை பிடிக்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கலாம். எலும்பே இல்லாம சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு ஏத்த உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்குலாம் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், சீக்கிரமாவும் முடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது என்ன மசாலா இல்லையே, நல்லா இருக்குமான்னு பார்க்காதீங்க, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுட்டு இருக்கு. நீங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த மிளகாய் உப்பு கறி வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம வதக்க வதக்க இந்த மிளகாயில இருக்கிற காரமே இதுல வந்துடும். இந்த மிளகாய் உப்பு கறி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க. இடையில இடையில நீங்க வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அங்க பாருங்க தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நீங்களும் இடையில இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கறி வேகிற அளவுக்கு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி போட்டுடலாம். கறி வேகட்டும்.
பாருங்க சிக்கன் வெந்துச்சான்னு பார்ப்போம். நல்லா சிக்கன் வெந்திருக்கு. பாருங்க சிக்கன் வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா வச்சிருக்கு. தண்ணியே ஊத்திராதீங்க. அதே மாதிரி எலும்பு பீஸ் எல்லாம் போடாதீங்க. நல்ல சிக்கன் பீஸா போடுங்க, போன்லெஸ்ஸா போடுங்க. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய போட்டுக்கலாம். டேஸ்டியான வரமிளகாய் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது வந்து வெறுமிளகு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பருப்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த காஞ்ச மிளகால இருக்கிற அந்த ஃபிளேவர் சிக்கன்ல போயிட்டு நல்லது. உப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் ஸ்மெல்லோட இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வரமிளகாய் உப்பு கறி இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.